மூலியா உட்கார்ந்துகிட்டு மூஞ்சாய் மாதிரி எப்படி வாங்க தெரியுமா ஒரு காலத்துல நான் ஓவரா பண்றேன். நான் ஆம்பளைங்க அடிச்சா பொம்பளை கை வைக்க முடியல நினைச்சிட்டு இருக்கியா? மன செத்து நீ தான் அடிப்ப. நான் அடிப்பேன்டா. நான் அடிப்பேன். என்ன பண்ணுவ? சட்டை கிழிங்க நீ. கிழிக்க என்ன பண்ணுவாங்க? ரவி மேல கை வைக்காதன்னு சொல்லிட்டேன். சின்ன சின்ன வண்ண கோயில் குஞ்சி குஞ்சி கோதம்மா. எங்க போயிட்டு வந்த? எங்கதான் போற நீ? வீட்லயே இருக்க மாட்டியா நீ? கறி வாங்கி கொடுத்துட்டு போன. எப்படி சாப்பிடுவாங்க? காலையில போன. எப்ப வர நீ? எப்ப வரன்னு கேட்டேன். என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? குடிச்சிட்டு வந்திருக்க என்ன பார்த்தா குடிக்கிற மாதிரி உனக்கு குடிச்சிட்டு வந்திருக்க குடிச்சிட்டு வந்திருக்க கேக்குற. வேற எப்படி தெரியுது? வேற எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். பசிக்கு சாப்பாடு கொடுக்கு. பார்த்தாலே தெரியுதே நீ என்ன கோலத்துல வந்திருக்கன்ட்டு. என்ன பண்ற பணி? சாப்பாடு திருவாடி பசிக்குது. போடலாம். எங்களுக்கும் தான் பசிக்குது. நாங்களும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வருவ உட்காந்து ஒன்னா சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு நேரம் பட்னியா உட்காந்துட்டு இருக்கிறது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்போ? நிதானமே இல்லையா உனக்கு? ஏய் உன்னதான் கேக்குறேன். உனக்கு நிதானமே இல்லையா? அதானே எப்ப பார்த்தாலும் கறி வாங்கி தந்துட்டு அப்படியே வெளியே போயிடுற. வரவே மாட்ற. பொழுது போய் தான் வர. உனக்கு என்ன பிரச்சனை? நான் சும்மா கத்திட்டு இருக்க. வீட்டுக்கு வந்தா நான் எங்க கத்துனேன்? நான் இப்ப எதுக்கு கத்துற? கேள்விதான் கேக்குறாங்க. கத்துறாங்களா உங்ககிட்ட? போனா வர மாட்டியா சீக்கிரமா? மரியாதையே கிடையாது. எப்ப பாரு கத்திக்கிட்டு. இவனுக்கு வர மரியாதை வர கொடுப்பாங்க. ஒரு ஆம்பளைன்ற ஒரு இது இருக்கா உனக்கு? ஆம்பளையா? ஆம்பளைக்கு அர்த்தம். ஆம்பளைக்கு அர்த்தம் என்ன? ஆம்பளைய லட்சணமா நடந்துக்கோ ஃபர்ஸ்ட். பெரியவனா? நான் பெரியவனா? போ. ஆமா பெரியவதான். நான் மினிகின் சுத்துறல போ. எவனுக்கு எவனை காட்டுறதுக்கு மினிக்குற? என்ன சொன்ன? பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கே வீட்லயே மேக்கப். என்ன சொன்ன நீ? நேத்த டிவி சீரியல் ஆக்டர் நீ. அதுக்கு தான் வந்து வீட்லயே மேக்கப் பண்றேன்னா உனக்கு எதுக்கு மேக்கப்? ஏன் எவன் பாக்குறதுக்கு பண்ற நீ மேக்கப்? ரவி நீ ஓவரா பேசுற. வேண்டாம் வார்த்தைங்க விடாத. வார்த்தைங்க விடாத. என்ன லிப்ஸ்டிக் எதுக்கு நீ வீட்ல? நான் ஆளா பார்த்தா அப்படியே பெரிய அப்படியே வர வாய நல்லா வந்து அசிங்கம். சரி என்ன வரும்? என்ன வரும் வாயில இல்ல? எங்க பேசு பாப்பா. பேச. என்னடா மணிக்கு திரிறன்ற? அங்க அங்க மூளை மாதிரி திரிஞ்சிட்டு இருக்காங்க பொண்டாட்டிங்க. சொல்லிட்டேன். ஒழுங்கு மாதிரியே இருந்துரு. ஏன்னா மங்களகரமா போட்டு பிடிக்கலையா உனக்கு? என்ன மங்களகரம்? அங்க மூளையா திரிறாங்கடா. உன் பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி மேக்கப் பண்ணிட்டு நீ பாக்கணும் இருந்தா என்ன எவனை பாக்கணும்னு கேக்குற? அங்க கத்திக்கிட்டு இப்ப எதுக்கு நீ நடிக்கிற? அப்புறம் வீட்டுக்கு ரவி சண்டை சண்டை போட்டு வீட்டு விட்டு அனுப்பிச்சிருந்தா எவனோ தருவானா? அசிங்கமா கேக்குறானே. அப்படியே கேட்பாங்க. நான் எவன் வருவான் இவன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன்டா இந்த மாதிரி பேசுற? கொஞ்சம் கூட உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா? வீட்டுக்கு வந்தா சண்டை போற குஷ்டு வந்து கேக்குறேன். என்ன பார்த்தா குடிக்கிற மாட்டேன் தான் உனக்கு. நான் மேக்கப் பண்ணி வெளிக்கிட்டு எவ்வளவு வருவன் தான் பண்றேனா? நான் உனக்காக தான பண்றேன். சத்தியமா சொல்றேன். நான் உனக்காக தான பண்றேன். நீ என்ன ரசிக்கிற? நீ என்ன பாக்குறதால நான் கேட்டேனா? கேப்பாங்க. நீ மேக்கப் பண்ணி சொல்ல கேட்டேனா? ஊர்ல இருக்கிற எல்லா புருஷன்மார்களும் தான் பொண்டாட்டி இப்படி இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. நான் பண்றேன். ஆசை பண்ணல.
போய் ஊர்ல போய் பாருங்க. வேற எவனோ பாக்குறதுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதான் இதெல்லாம் ரொம்ப ஓவரு. உனக்கு அளவு கால்தா தாலி கட்டி வச்சாங்க பாத்தியா? அவன சண்டா போடுற. அப்புறம் வீட்டுக்குள்ள வரது பிடிக்கல. மூஞ்சத்துக்கு வச்சுக்கிட்டு வந்தாலே வெறுப்ப காமிச்சிட்டு உனக்கெல்லாம் மூலியா உட்காந்துக்கிட்டு மூஞ்சாய் மாதிரி உட்காந்துக்கிட்டு எப்படி வாழ்ந்த தெரியுமா ஒரு காலத்துல? என்ன நீ வாழ்ந்த? நீ என்ன வாழ்ந்த? நான் எப்படி வாழ்ந்த தெரியுமா? நான் எப்படி வாழ்ந்த தெரியுமா உனக்கு? நான் எப்படி இருந்த தெரியுமா? இங்க பாரு, மேல கீழ கை வச்சு அடிச்சா நீ அடிச்சா நான் அடிப்படா. நீ கை வச்சா நான் மேல கை வைப்பேன். நான் உனக்கு கூட அடிக்க தெரியுமா? ஆம்பளை கட்டிட்டு அடிக்கிற நீ. நீ ஆம்பளையா? எனக்கு பார்த்தல உங்க அம்மா வளர்த்திருக்காங்க பாரு. அடச்சி யாவல பத்தி நீ பேசாத. வரவத்து பத்தியா? எங்க அப்பா மேல நல்லா தான் வளர்த்திருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. வீட்ல குடும்பத்துல ஆம்பளை வந்தா மரியாதை கொடுக்கிறது தாண்டி எங்க ஊர்ல எல்லாம் வழக்கம். கத்திர பஜாரி மாதிரி. நீ உள்ள வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? ஏய் நீ உள்ள வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? நான் அலங்கோலமா பண்ணி வச்சிருக்க பாத்தியா? அலங்கோலமா. என்னடி அலங்கோலம்? ரவி மேல கை வச்சு சித்தரம் பாத்துக்கோ. நான் யார் மேல கை வைக்கிற? நான் ஓவரா பண்றேன். நான் ஆம்பளைங்க அடிச்சா பொம்பளை கை வைக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? மன சித்தரம் பாத்துக்கோ. சித்தரம் நீ தான் அடிப்ப. நான் அடிப்பேனா? நான் அடிப்பேன். நான் பண்ணுவேன். சட்டை கிழிங்க நீ. கிழிக்க என்ன பண்ணுவாங்க? ரவி மேல கை வைக்காதன்னு சொல்லிட்டேன். நான் அடிச்சா வாங்கிட்டு இருக்க போன நினைச்சியா? திருப்பி நானும் கொடுப்பேன். அதெல்லாம் அந்த காலம். புருஷன் வந்து அப்படியே அடிக்கிட்டு பொம்பி உட்காந்துருது. இப்பெல்லாம் அடிச்சீங்கன்னா ஒரு அடி அடிச்சா 10 அடி விழும். குறை கையில பூமால கொடுத்த மாதிரி உன்ன போய் கல்யாணம் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? நீ தேவையில்லடா. நீ எனக்கு தேவையில்ல. கர்மத்தை உன்னை நீ கல்யாணம் பண்ண அன்னைக்கு எனக்கு அத்தரம் பிடிச்சிச்சு. மகாராணி மாதிரி எங்க அப்பா அம்மா வச்சிருந்தாரு. என்னைய ராணி போல வச்சிருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன்? நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன்? ஓடிப்பியா? நீ சொல்லுவா நான் செய்வேன். சொல்லுவா நான் செய்வேன். வேண்டாம் வேண்டாம், உன் லிமிட்டை கிராஸ் பண்ற. ஒழுங்கு மரியாதை போயிடு. வா முடிவு பண்ணிக்கலாம். வா நீ நானும் பாத்துக்கலாம். வா வேண்டாம். என்ன என்ன நான் குடிக்கலாம் இல்ல போதுமா? என்னது குடிக்கலடி? ஏன் மூச்சு வாங்குது? குடிக்கிறே ஊது போதுமா? சாரா ஹாஸ்பிட்டல் கூட தெரியாது உனக்கு? அப்படியே என்ன அடிச்ச? நான் எங்க உன்னை அடிச்சேன்? நான் உன்னை அடிச்ச மாதிரி ஆக்டிங் தான் பண்ண. நீ தான் அங்கங்க உழுவுற. படத்துல வர ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி. நான் உழுறேனா? ஆமா. எங்க நீ அடிச்சிருவேன்னு பயந்துட்டு போய் உழுந்த நானு. ஆனா பட்டுச்சுதான் மேல எல்லாம் அடிபட்டுச்சு. ஐயோ எதுக்கு அடிப்பியா உங்க? என்ன எப்படி ஆக்கி வச்சிருக்க பாத்தியா? நீ என்ன எப்படி ஆக்கி வச்சிருக்க பாரு. இது என்னது? இது என்னது இதுன்னு கேக்குறேன். அப்ப நீ அடிக்கிற? அடிச்சா சும்மா பாத்துட்டு இருப்பாங்களா? எப்படி உன்னை அடிச்சேன்? ஒரு அடி பட்டுச்சு. வீடே பாரு ரவி, நான் எவ்வளவு சுத்தபத்தமா வீட வச்சிருந்தேன். அலங்கோலமா பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம் இங்க பாரு. என்ன எதுக்கு? அங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, என்னுடைய நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. குடியினால ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை உண்டாகுது பாருங்க. குடி ஒரு மனுஷனை வந்து எவ்வளவு அழிக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு சராசரி வந்து ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை குடித்தா அந்த குடும்பமே வந்து அழிஞ்சிடுது. ஓகேங்களா? அவன் அழிகிறதும் இல்லாமல் அவன் குடும்பமும் நாசமாகிடுது. அவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வந்து வாழ்வாதாரம் எல்லாமே விளங்காமல் போயிடுது. அரசாங்கம் இந்த குடியை வித்துன்னா இருக்குது. அவங்களுடைய லாப தேவைக்கும் அவங்களுடைய அரசியல் உள்நோக்கத்துக்கும் மக்களை வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, டென்ஷன் ஆகாத. என்னன்றதை நம்ம சொல்லணும். இந்த வீடியோ எனக்கு வியூஸ் பண்ணனா கூட பரவாயில்லைங்க. ஆனால் வந்து நான் பட்ட அனுபவத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இன்றைக்கி வந்து எனக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அது இருக்குன்னு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்க. ஆனால் என்னால் அடுத்த ஒரு லெவலுக்கோ இல்லை அடுத்த ஒரு கட்டத்துக்கு என்னால் போக முடியல. காரணம் என்னன்னா, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் குடி தான். இத்தனை நாள் வந்து நான் வந்து அதாவது குடின்றது ஒரு சந்தோஷமான விஷயம், அது ஒரு ஜாலி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதனால நான் வந்து பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், வேதனைகள் நிறைய. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களாகிய நீங்கள் வந்து முடிஞ்சால் தயவு செஞ்சு இப்படி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னையோட இந்த பழக்கத்தை விட்டுருங்க.
நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உடனேலாம் வந்து குடியை விட முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பொய். மனசு நினச்சா அந்த நம்மளுடைய எண்ணங்கள் நினச்சா கண்டிப்பாக எந்த பழக்கத்தில் தான் விடுதலை ஆகிடலாம். உடனே நம்ம வந்து அதை வெளியே வந்துடலாம். பாருங்கள், அழகான மனைவி அமைஞ்சாலும் சில வீட்டில் இந்த குடினால அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். இப்போ பண்ணியே நீ சும்மா இது நடிப்பு தான். ஆனால் ஆக்சுவலி நான் எனக்கு குடிக்கல. பட் ஆனால் நான் குடிச்சிட்டு இருந்தால் தான் நீங்கள் நான் விட்டுட்டேன். இல்லை, நடிப்புக்காகவே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ ரியலாக ஒவ்வொரு குடும்பத்தில் இப்படி நடந்துட்டு இருக்கு. அவங்களே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரியறதுக்கு காரணமே இந்த குடினால தான் நான் சொல்லுவேன். போதை பழக்கத்தினால தான் அங்கங்கே கொலை குற்றங்கள் அதிகமாக நடக்குது. அதனால் வந்து இந்த போதை பழக்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வந்துடுங்க. நான் பட்ட அவமானங்கள்லாம் நிறைய, அதெல்லாம் நான் சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ இல்லை 100 வீடியோ போட்டாலும் பத்தாது. என்னடா இவன் வந்து திடீர்னு வந்து நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க நினைக்காதீங்க. பட்டவங்களுக்கு தான் அதோட வேதனை வலி தெரியும். அனுபவப்பட்டவனுக்கு தான் அது தெரியும். நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சொந்த உறவினர்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நண்பர்களை வந்து யாருமே என் கூட இல்லை. ஒரு காலத்தில் எல்லாருமே என் கூட உட்காந்து சந்தோஷமாக குடிச்ச ஆளுங்க. நான் என் கையில் 10,000 ரூபாய் இருந்தால் 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வர ஆள். அது இந்த வீடியோ பார்க்குற என் நண்பர்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு 1000 ரூபாய் கேட்டால் கூட இன்னைக்கு இவன் குடிக்க தான் கேட்குறான்னு சொல்லிட்டு என்னை விட்டு விலக்கிட்டாங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ ஒரு மன வேதனையில் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அதை செஞ்சு புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறீங்க. புரிஞ்சுக்குங்க. என்னப்பா, தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் மாறுங்க. செஞ்சு நீங்கள் இந்த டைமில் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒருத்தர் தெரிஞ்சா கூட எனக்கு வெற்றி தான். நீங்கள் இப்போ நான் பண்ண இந்த அலப்பறைக்கு கிடைச்ச ஒரு வெற்றியை நான் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு குடியை விட்டுருங்க. தயவு செஞ்சு குடியை மட்டும் விட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ நீங்கள் கழுவி கூட எனக்கு ஊற்றலாம். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இதுல ஒரு ஆள் திரும்பினா பரவாயில்ல. ஒருத்தர் திரும்பினா கூட பரவாயில்ல. வெற்றி தான். பரவாயில்ல. எங்களுக்கு வியூஸே பரவாயில்ல. அடிச்சிங்க, எங்களுக்கு கவலை. ஆனால் யாராவது ஒருத்தர் திரும்பிங்கன்னு நினைக்கிறத பார்த்து இன்னைக்கு நான் இன்னைக்கு எப்படி புலம்புறனோ அந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் புலம்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பரவாயில்ல. எனவே ரொம்ப நன்றி. எங்களுடைய வீடியோ பார்த்து நீங்கள் இது ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலை. மிக்க நன்றி. நன்றிங்க. சாரிப்பா, பரவாயில்ல. சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி.